வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால ரிஷபராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நட்பில் இருக்கிறாருங்க. சரிங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாத பிறப்பில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மிதுன ராசியில் புதன் வீட்டில் அதாவதுன்றது சந்திர பகவான் புதன் வீட்டில் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடக ராசியில், அதாவது உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பகையாக இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் ரெண்டு கிரகமே பகைப்பட்டு உக்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில், அதாவது கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு துலா ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ மகர ராசியிலேயோ எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால அடுத்தது கும்பராசிக்கு பார்க்க போனால் தான் சனியுடைய சொந்த வீடான சனி பகவானே தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காந்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இப்போ சனி அவர் வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசியில், அதாவது குருவுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு மாறுறாரு அப்படின்றத பற்றி பார்க்கும்போது, இதே மாதன்றது பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் இப்போ கடக ராசியில் உங்கள் ராசியில் ஒரு பகையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியாக உட்கார போகிறார். கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்தது செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக உட்கார போகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 22ஆம் தேதி புதன் பகவான் இப்போ சூரிய வீட்டில் பகையாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா வக்கரகதியாகி உங்கள் ராசியிலே மீண்டும் உட்கார போகிறார். ஏன்னா புதன் பகவான் யார் நம்ம சொல்கிறோம்? மூலக்காரகன். அறிவாளின்னு சொல்கிறது யாருன்னா மெயினாக புதன் பகவான் தான் சொல்லுவோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன் பகவான் தான். அப்போ ஒருவருடைய அதாவது பயிற்சி நம்ம கற்றுருக்கிறோம்னா எவ்வளோ பேச்சு பேசுவோம். அப்போ 64 கலை கற்றவர் எப்படி இருப்பார்? ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பார் இல்லையா? அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 22ஆம் தேதி மீண்டும் கடகராசி உங்கள் ராசியில் உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி 25ஆம் தேதி இன்றைக்கி சுக்கிர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கும்போது சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியில் பகையாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 25ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சி போய் உட்கார போகிறாரு. சரிங்களா? அப்போ 26ஆம் தேதி இப்போ ரிஷப ராசியில் குரு கூட சேர்க்கையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோட செவ்வாய் சேர்க்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எங்கே? மிதுன ராசிக்கு வந்துடுறார் 26ஆம் தேதி. அப்போ வரும்போது நட்பில் உட்கார போகிறார். அப்போ இந்த பெயர்ச்சிகளுக்கும் இந்த மாத அமைப்புக்கும் கடகராசிக்காரங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் ஒரு பயம் இது வரைக்கும் இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கேயுமே பலனை பார்த்தாலும் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ரொம்ப கஷ்டம், சரியில்லைங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேனுங்க, இப்போ இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கிற ராசி கடகராசி ஒன்று. காரணம் என்னென்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு பகவான். அந்த குரு உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அப்போ 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். பொதுவாக ஒவ்வொரு இடத்தினுடைய ஜாதகத்திலையுமே 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கிற வீட்டில் பாருங்கள் அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல உட்காந்தார் அப்படின்னா, நான் பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனால ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். அதாவது நவகிரகத்திலேயே ராஜா குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. குரு கொடுப்பார் எவரை தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்க்கையாக உட்காந்துருக்கிறாரு. குரு மங்கள யோகம் ஏற்பட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது என்னென்னா இந்த அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் உண்டு, சரிங்களா? ஆனால் அதுக்கு ஒரு முன்னோர்கள் ஒரு பரிகாரம் வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஷ்டமத்து சனி நடக்குதா, நம்ம கடன் உடனே பட்டாவது ஒரு கடன் வாங்கியாவது ஒரு சுபவரியம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஷ்டமத்து சனியில் நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் அமைக்கிறதோ, ஜாதகத்தை பார்க்காம கிணற வெட்டுறதோ, போர் போடுறதோ, புதுசாக வண்டி வாகனம் எடுக்கிறதோ, இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணனா கிணறு வெட்டலாம், போர் போடலாம், வண்டி வாகனம் எடுக்கலாம், சுய தொழில் ஆரம்பிக்கலாம், வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். தொழிலுக்கோ படிப்புக்கோ காசு பணம் தயங்காமல் கட்டலாம். அப்படி இல்லைன்ற பட்சம் வரும்போது அஷ்டமத்து சனிக்கு சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது 7.5 சனியில் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை அஷ்டமத்து சனி வெறும் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 1.5 வருஷ காலமாக கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரயம் பண்ணி, பண்டவோர் ஒரு நாட்டை விட்டு வனவாசம் போகாத நிலைமையாக அவ்வளவு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி தான். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு 4 வழிமுறை இருக்குது. அது செஞ்சால் தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். என்னங்க அந்த 4 வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சனிக்கிழமை எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வைங்க. ஏன்னா சனீஸ்வரனுக்கு உகந்தது காகம். காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தை சுற்றுங்க. நிறைய பேருக்கு தெரியாது எப்படி சுற்றணுன்றது. ஆனால் வலதுபுறம் 7 சுற்று, இடதுபுறம் 2 சுற்று. ஏங்க இடதுபுறம் சுற்றணும்? ஒரே பக்கம் தானே சுற்றணும். அப்படி பார்த்தா அந்த கிரகம் எப்படி சுற்றுதோ அதுபோல் நாம் சுற்றினா தான் நமக்கு அதை தரித்திரியும் போகும். அப்போ அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா வக்கர கிரகம். அவர் எப்பயுமே முன்னாடி போகவே மாட்டார், அவர் பின்னாடி தான் வருவார். அப்படி பின்னாடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முன்னாடி 7 சுற்று, பின்னாடி 2 சுற்று, அப்போ 9 சுற்று சுற்றணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருப்பு துணியில கருப்பு எள்ளு கட்டி அகல் விளக்கு பொட்டை வித்துட்டு இருப்பாங்க. அது வாங்கி விளக்கு பொருத்தணும், அது கும்பிட்றது நல்லது. 4வது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். நம்மளால் முடிஞ்சது காக்கா குருவிங்களுக்கு தண்ணி வைக்கிறது, தானியம் போடுறது, எறும்பு குழிக்கு அரிசி சர்க்கரை கலந்து போடுறது, மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பில்லு தட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானங்கள் செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் பிறப்பு ஆகும்போது நமக்கு இந்த மாதம் நல்லா இருந்துடாதா, இந்த மாதம் நல்ல மாற்றம் நடந்துடாதா, இந்த மாதத்துலாவது நமக்கு தொழில் முன்னேற்றம் இருந்துடாதா, கடனை கட்டிட மாட்டோமா, ஒரு புத்திர செல்வம் கொடுத்துடாதா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிராதா, இந்த எதிர்பார்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தது அப்படின்னா கடுமையான புத்திர தோஷம். அதே மாதிரி சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதே சமயத்தில் 7ஆம் இடம் பொதுவாக 7, 8 நல்லா இருந்தால் திருமணம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் 7, 8 செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம், அதே மாதிரி வந்து ராகு கேது இருந்தால் நாகதோஷம், சனி சுக்கிரன் இருந்தால் தாரதோஷம். அப்போ பொதுவாக அந்த 7, 8 நல்லா இருக்குதான்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்படி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த குரு மங்கள யோகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்குது, அதாவது குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இருந்தால் தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியும். பொதுவாக குரு பார்வை அப்படின்னா 2, 5, 7, 9, 11. இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா, அப்படி இருந்தால் குரு பார்வை உண்டுன்னு அர்த்தம். குரு பார்வை இருக்குது.
உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாய் தோஷமோ தாரதோஷமோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடைய அதாவதுன்றது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுப விசேஷம் நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. எங்கே? சிம்ம ராசிக்கு போகிறாரு. சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். அவர் உங்கள் வீட்டில் இப்போ பகையாக இருக்கிறாரு. அப்போ ஒரு தான் வீட்டில் சொந்த வீட்டில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வி நல்லா இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் கட்டன்றது 17ஆம் தேதிக்கு மேலே குரு தன் சொந்த சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா ஆட்சியை உட்காந்துட்டாருன்னா படிப்பு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் ஓரளவுக்கு சரியாகும். பண தேவைகள் இருந்தால் சரியாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்தாலும் சரி, சங்கடத்தோட ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சரியாகும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் இடம் தனஸ்தானம், பண கஷ்டம், கடன் பிரச்சனை எப்போ தான் தீர்ந்து தெரியலீங்களே அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், அவர் 8ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இப்போ இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஆடி மாதத்தில் சுப விசேஷம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ ஆடி மாதம் கரெக்டாக முடியும் போது ஆவணி பிறந்துடுது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அப்படி பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு திருமணம் வரன் கண்டிப்பாக ஒரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இருந்தாலும் பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே தொழில், திருமணம் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணுங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டாங்க, உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சனிக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. யோசனை பண்ணலாமா வேண்டாமா நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குது. கொஞ்சம் தயங்கி பண்ணுறதில் தப்பு இல்லை. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு நஷ்டத்தில் போகலாம். பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும், அதுவும் இந்த ஆடி மாதங்கன்றது கிட்டத்தட்ட இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் 17 தேதி வரைக்கும் நம்மளுடைய வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும், கோவப்படக்கூடாது, நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்புகள் குறைச்சிக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபதிரியும் பேர் தான் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.